ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்ட, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசணும்னு திங்க் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஸ்லீப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜிமினா ஒரு மாதிரி ஷையாகி, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பேசி என்னை ஒரு மாதிரி ஷையாக காட்டிங்க, நீங்கள் ஸ்லீப் பண்ணுங்கள், எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, நானும் ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம ஜிமினா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவாரா. அதாவது நம்ம ஜிமினா வாழை பட்டப்படி ஸ்லீப் பண்ணுறாரு, சுகா நேராக சீலிங்கை பட்டப்படி ஸ்லீப் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம சுகா தாங்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்குறது, தான் ஹேட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு வேடையும் பாட்டு பேசுகிற மூமெண்ட்டை பாட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகி அப்போவே ஃபிலிக்ஸ் சொன்னான், சுகா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், ரொம்ப கைண்டான பர்சன்ட்டு, கொஞ்சம் கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உண்மையிலே நீங்கள் ரொம்பவே கைண்டான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே நம்மளை பிடிச்சி தள்ளிட்டாங்க, நம்மளோட பார்ட்னர் நம்மளை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன்லேயே இருந்தேன். ரிங் போட சொல்லியும் அவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் என்கிட்ட ஒரு வேர்டு கூட பேசலை. ஆனால் இப்போ டென்ஷன் மட்டுமும் கிளியர் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன், யாருக்காகவும் என்னோடய ஹஸ்பண்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி அவர் மனசுக்குள்ளே திங்க் பண்ணப்படி ஷையானப்படி இருந்தால் ஜிமினாவோட ஹிப்பை ஷுவாவோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணப்படி ஜிமினாவை பேக்கப் பண்ணப்படி கிரிப்பாக பிடிக்குமா இந்த மாதிரி பிடிச்சோம். ஜிமினா ஃபஸ்ட்டில் ஷாக் ஆயிடுவார். லைட்டாக திரும்பி ஷுகாவோட ஃபேஸை நோட் பண்ணோம். ஷுகா எதையுமே பேசலை, ரொம்ப அமைதியாக ஜிமினாவை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே அவர் ஸ்லீப் பண்ணுவாரா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜிமினாவுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாகுது. ஷுகாவோட ஹேண்ட்ஸை அப்படியே கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, நீங்கள் என்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு என்றைக்கு உங்களுக்கு திங்கிங் வருதோ, இல்லை எந்த டைம் என்கிட்ட க்ளோஸாக வரணும்னு திங்க் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜிமினாவும் ஷுகாவும் ஸ்லீப் பண்ணுறாங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்மகிட்டே பயங்கரமாக கட்டுறாரு. நம்மகிட்ட இந்த மாதிரி ரூம்குள்ளே கட்டுனா ஆரம் ஜீனோட ரூமை தான் கட்டுடு. எங்கள் பாரு ஆரம், இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாத, நேற்று பண்ணாடே பாரு ஃபுல்லாக எங்கெல்லாம் எக்கியமாக இருக்குதுன்ட்டு ப்ளே பண்ணி விளாட்றவளா வச்சுக்காட. சொன்னா கேளு, உனக்கு புரியலையா? சொன்னா கேளு ஆரம், வேண்டாம். ஆன்ட்டிலாம் டைமே டோரை நாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, சொன்னா கேளுங்கிற மாதிரி ஜின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போக ட்ரை பண்ணாலும் நானும் உன் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வரேன், 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. நீ கம்பெனிக்கு போகணுண்டா, டைம் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னால், டைம் ஆயிடுச்சுண்டா எனக்கும் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி, அதுக்கிட்ட இன்னும் 1 ஹவர் இருக்குதுல்ல, அந்த 1 ஹவர் அது வரைக்கும் என்னை என்கிட்ட ப்ளே பண்ண போறியா, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு இந்த மாதிரி ஆரம் அடிக்கும் கட்டின சவுண்டு தான் இப்போ நம்ம ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் கேட்குது. ஆரம் ஜின்னோட ரூமில் இந்த மாதிரி இருந்தால் இப்போ யூமின் சைடில் தான் நம்ம ஜிமினாடம் மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்தால் ஜிமினாவுக்கு முன்னாடி தான் சுகா நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜிமினா ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணவே கிட்டல. சுகாவோட ஃபேஸை பார்த்து ஃபஸ்ட்டில் பயந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகா அப்படிலாம் கிடையாது. ஜிமினாவோட சீக்ஸை லைட்டாக ஒரு மாதிரி கப் பண்ண பொசிஷனில் ஜிமினாவோட சீக்ஸில் பிக்கிஸ் பண்ணிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் ஜிமினாடா இன்னும் ரொம்ப ஷையாகி, இவர் என்ன டிஃப்ரெண்ட்டாக 1 by 1 வித்தியாசமாக பண்ணுறாரு. ஐயோ, லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் கிடைக்கும் நான் திங்க் கூட பண்ணி பார்க்கல. அரேஞ்ச் மேரேஜில் எங்கடா இந்த மாதிரிலாம் லவ் கிடைக்க போகுதுன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆனேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜிமினா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயே நேராக அந்த பெட்ரூம்லேயே தான்
சுகா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டும்னுக்கிறதுக்காகவும் சுகா ப்ரொஃபஸரில் அவருக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஜிமினா தான் எடுத்து வச்சுட்ருக்காரு. இதை தான் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு 2 ஷார்ட் எடுத்து வச்சுருப்பாரு. அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம். நம்ம சுகா அப்படியே டவலை ஹேரை ரப் பண்ணபடியே கரெக்டாக டவலை வேர் பண்ண பொசிஷனில் டவலை வச்சு ஹேரை ரப் பண்ணபடியே வெளியே வருவார். அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி சுகா டவலோட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஒரு மாதிரி அப்படி வச்ச கண்ணி எடுக்காமல் சுகாவை மட்டுமே போட்டுருப்பாரா. இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா இப்படி ஃபேஸில் இருக்க வாட்டரை அப்படி லைட்டாக ஃபிங்கர்ஸால் எடுத்து ஜிமினாவோட ஃபேஸ்லேயே நம்ம சுகா இப்படி தெளிக்க இந்த மாதிரி தெளிக்கிறத பார்த்துட்டு ஜிமினா ரியாலிட்டிக்கு வராரு. அது வந்து சுகா என்னம்மா என்னையே ரொம்ப நேரமாக பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், அது இங்கே பாருங்கள், இந்த 2 ஷர்ட் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெட்டு பிடிக்குமா இல்லை பிளாக் பிடிக்குமா, உங்களுக்கு என்ன ஷர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2மே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எதை வேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி கேட்டேன். உனக்கு இந்த 2ல் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிமினா எனக்கு ரெகுலர் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட் ஷர்ட்டை தூக்குவார். அந்த மாதிரி தூக்கணும். சரி எனக்கும் ரெட் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரெட் ஷர்ட்டை அப்படியே நம்ம சுகா வேர் பண்ணபடியும் நம்ம ஜிமினா கூட சேர்ந்து ரூமை விட்டு வெளியே வரலாம்ங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ண வேண்டா கத்துற சவுண்டு தான் யூமினுக்கும் கேட்குது. இந்த மாதிரி 2 பிரதர்ஸுமே கத்துற சவுண்டை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக டேயோட பெட்ரூமுக்குள்ள என்றானம். டேடா போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் புக்கை ஹேண்ட்ஸில் வச்சுட்டு கதறி அள்ளிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி கதறி அல்றத நம்ம சுகாவும் ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுட்டே மார்னிங்கே எழுந்தீங்க இந்த மாதிரி கட்டிகிட்ருக்க இதுக்கு கட்டிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகாவும் ஆரம்பம் கேட்க ஜிமினாவும் கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்றானா பேரண்ட்ஸுமே ரூம்குள்ள என்ட்ராயிட்டாங்க. அங்கே எங்கள் பாட்டியா நீ எனக்கு வாங்கி கொடுத்த நோட்டை நேற்று யாரோ டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வாங்கி கொடுத்த நோட்டான் யாரோ அதை டேமேஜ் பண்ணிட்டாங்களாம். இன்றைக்கி இதை காலேஜுக்கு நான் எடுத்து போகணுன்னு நினச்சேன். பார்த்தீங்களா எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டாங்க. இனி இந்த நோட் புக்கு தேவைப்படாது, இது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா அட பாவி ஒரு நோட் புக் தானடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் ஜின்னு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ண போச்சு அங்க எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்த நோட் புக் வேஸ்ட்டாக போச்சு யார் இதை கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டது அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம டேயோட மாம்டா ஐயோ கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே மறைச்சி வச்சுருந்தேன், கரெக்டாக அடையே எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாமா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆரம்பா டேயாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா பாட்டியா நீ தான் எனக்கு நோட் புக் வாங்கி தரல, அண்டா ஹேங்கில் எனக்கு நோட் புக் வாங்கி தந்தாரு, நீ என்ன திட்டுற, முதல்ல என் நோட் புக்கை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணது யாருங்கிறத கண்டுபிடி, அதை விட்டுட்டு என்னை திட்டாட அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பாட்டு பேசவும் உனக்கு என்ன திமிர் இருந்தால் இதெல்லாம் ஒரு நோட் புக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாரையும் டென்ஷன் ஆக்குற மாதிரி கட்டுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அடிக்க வேண்டாம். சுகா அப்படியே டே ஹேக் பண்ணபடி எதுக்காக என் கோவப்படுறீங்க, இங்கே பாரு அறம் அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணாடன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் சுகா, நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாட, இது ஒரு ப்ராப்ளமா? மணி கொடுத்தா 1க்கு 2 நோட்டே நம்ம வாங்கலாம், இதை ஒரு ப்ராப்ளம் ஆக்கி கட்டிகிட்ருக்கான், என்னம்மா இடம் நினச்சி நாங்கள் ஓடி வேண்டா இந்த மாதிரியாடா கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக நம்ம திட்டிட்டு நீ தள்ளி போவோம்னா பனிஷ் பண்ணாட அவனுக்குலாம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணி சைல்டிஷாக ப்ளே பண்ணி விளையாடக்கூடாதுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாட்டுட்டுனா பட்டியை நீ ரொம்ப மோசமான பிரதர், என்னை பற்றி உனக்கு திங்கிங்கே இல்லை, என் மேலே உனக்கு லவ்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆரமாக அடின்னு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சா ஜின்னுடா போச்சு போ, மார்னிங் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம் நோட் பண்ணால் ஜிமினாவுக்கு அப்பெல்லாம் தெரியாது, டேயோட பிஹேவியர் தான் ஜிமினாவுக்கு நல்லா தெரியும்ல அந்த மூமெண்ட்டுக்கு நல்லாடா ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கான், நம்மளாம் தான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா ஹவுஸில் இருக்க எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஆரம் காண்டாக்கி டேயை பிடிச்சி புஷ் பண்ணுவாரா, பாட்டியா என்னை இன்னைக்கு நீ ஹேட் பண்ணிட்டேன், என்னை இன்னைக்கு பனிஷ் பண்ணிட்டேன், உங்கள் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், நான் இன்றைக்கி காலேஜுக்கெலாம் போகல,
வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது என்னோட ரூமு எல்லாரும் வெளியே போங்கங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஆரம் காண்டாக்கி என்ன எல்லாரும் ஏறிட்டு பேசுகிறா, உன்னை விட எங்கள் எல்லாத்துக்கும் ஏஜ் அதிகம், அது தெரியுமா தெரியாட்டா அப்படிங்கிற மாதிரி டேயை ஸ்லாப் பண்ணுற மாதிரி போனா ஹயா அங்கே எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் விடுங்க அவர் அடிக்கட்டும், நீங்கள் என்ன அடிங்க, இப்போ என்ன ஸ்லாப் தானே பண்ண போகிறீங்க, ஸ்லாப் தானே பண்ண போகிறீங்க, இது என்னோட ரூம், இந்த ரூமுக்கு என்னடு, இந்த டோருக்கு வெளியிட உங்களுது, ஒழுங்கு மரியாதை அவ்வளோ பேர் டோரை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா ஆரம் காண்டாக்கி வாயை மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி செம்மையை கட்டுற 2 ரூமுக்கு பயங்கரமாக எக்கோவாகுது. இந்த மாதிரி ஆரம் கட்டுறதை பட்டுட்டு இல்லை நேரம் பேபி மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்துட்டேன் சைலண்டாக அப்படி எப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பயத்தில் ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்கல்ல அந்த மாதிரி நிற்கிறாரு. ஆரம்ப பாட்டு உனக்கு வர மவுட் அதிகமாக நீளமாயிருச்சு, என்ன மாட்டி பேசி என்ன மாட்டி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, காலேஜுக்கு போக மாட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஒழுங்கு மரியாதையை ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிற, ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, இப்போ பனிஷ்மெண்ட் தான் பண்ண வேண்டிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக தேடிட்டு இன்னும் நீ 1 ஹவரில் நீ ரூமை விட்டு வெளியே வரணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் அங்கே இருந்து போவாரா. பக்கத்தில் இருக்கிற ஜிமினா பேரண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு இப்படியே எல்லோரும் நின்று அவனோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்கா இல்லையா, அவங்கவுங்க ஒர்க்கை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா சுகாவை போட்டுட்டு திரும்பிட்டு ஏன்னா அவன் பக்கத்தில் நிற்க போறியா நீயும், உனக்கு வேறு ஒர்க் இல்லை, உன் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் திட்டம். சுகா அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஆரம் ரூம்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணி ஏட்டு பண்ணு தெரியாமல் சுகாவுமேன்ற ரூமை விட்டு வெளியே பண்ணோம். டேட்டா ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே நர்வஸ்லேயே வந்து பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. காலேஜுக்கெலாம் ரெடி ஆகலை, அப்படியே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தான். இப்போது எல்லாருமே டைனிங் ஹாலில் ஃபுட்டோ சாப்பிட வந்துட்டாங்க. டே மட்டும்தான் அந்த ரூம்லேருந்து வெளியே வரல. அந்த மூமெண்ட்டுக்கு ஆரமும் சுகா பேரண்ட்ஸு ஜிமினா எல்லாருமே டேன்னு வரலனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட மாம் டேயோட நேமை சொல்லி கட்டி கூப்பிடுறாங்க. மிஸ்ஸஸ் கிம் இந்த மாதிரி கட்டி கூப்பிட்டா நம்ம டேட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ரிப்ளையும் கிடையாது. அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண பட்டிருக்காரு. இந்த மாதிரி பட்டிருந்தான். இப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ள சுகாலாம் என்ட்ராகலை, ஆரம் தான் என்ட்ராகிறாரு. இப்படி ஆரம்பில் என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு பெட்லேருந்து டக்குன்னு எழுந்துக்கிட்டா ஃபுல்லாக டீரீஸு ஃபேஸ்லாம் வீங்கி போச்சு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்ட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், நான் உன்ட்ட என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியலையாடா, நீ ஒன்றும் சைல்டு கிடையாது, நீ ஒன்றும் பேபி கிடையாது, உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நண்டுக்கோட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா எதையுமே பேசாமல் மறுபடியும் தேமி அலடா செய்கிறாரு. ஒரு வேர்டு கூட பேசல, அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு ஆரம்புக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் இப்போ என்ன உனக்கு அந்த நோட்டு புக்கு தான் வேணுமா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டால் ஆமாங்கிற மாரி ஹெட்டை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணால் சரி நீ உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வா, நானே உனக்கு வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓரம் இந்த மாதிரி அல்றதை பட்டுட்டு வாங்கித்தரேன்னு சொன்ன வேடை கேட்டு நிஜமாலுமா ஏமாட்டல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஆரம்பப்பாட்டு கேட்க ஏமாட்டலாம் மாட்டேன், போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டைமே போய் காலேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ஸ்லாம் எடுத்தபடி நேராக கிளறிங்க ஒரு வாரம் அந்த மாதிரி கிளறிங்க வேண்டாம். டேக்குமே ஃபுட்டை கொடுக்குறாங்க, டேயுமே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். சுகாடா சரி வாட்டே நம்ம காலேஜுக்கு போகலான்ங்கிற மாதிரி சொன்னால் நம்மகிட்டே அப்படியே திரும்பி ஆரம்பம் பார்க்குறாரு. நீ எனக்கு நோட் புக் வாங்கிட்டாருன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் ஆரம்பம் சுகா நீ காலேஜுக்கு போ, நான் கூட்டிகிட்டு வரேன். ஹயாங் ஏதாவது பனிஷ்மெண்ட் எதுவும் வச்சுருக்கேன் என்ன, எதுக்கு நானே அவனை கூப்பிட்டு போகிறேனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா கிட்ட வேண்டாம். இல்லை அவனுக்கு 2-3 திங்ஸ் தேவைப்படுதுன்னா நானே அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு காலேஜில் கொண்டு நானே விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே டைமா காலேஜுக்குள்ள என்றதோட ஹயாங்கிட்ட வந்துட்டு தான் கிளாஸ் ரூம் போனோம் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அங்கேருந்து அப்படியே கிளம்ப வரா. என்ன மாதிரி கிளம்புனா ஜிமினா ரன் பண்ண விக்கிட்டுலேயே சுகாவை இடிக்கிற பொசிஷனில் வந்து நின்னா சுகாவுமே டோர்கிட்ட போனவர் டக்குன்னு திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா 2 பேரும் ஹக் பண்ணுற பொசிஷனில் அவ்வளோ க்ளோஸாக நம்ம ஜிமினா இடிக்கிற போஸுக்கே வந்துருப்பாரு. அந்த மொமெண்ட்டில் அப்படி டக்குன்னு பிரேக் போட்ட மாதிரி நின்னா சுகா ஷாக்காகி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு
நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பாட்டு சொல்லுவாரா. நானும் டாட்டா கட்டடா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய் பாய் கட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா சுகா கொஞ்சம் ஷையான படி சிரிச்சுட்டு அப்படியே நேராக அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனோம். நம்ம ஜின்னு தான் நம்ம ஆரம்பம் நோட் பண்ணுறாரு. நீ பத்திரமா ஒர்க்குக்கு போகிற, உன் கம்பெனிக்கு லேண்டானதோட எனக்கு கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜின்னு செலவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நான் ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் காட்டுட்டு காலேஜில்டா நம்ம ஜங்குக்குடா டே 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 என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டே உங்களை நான் என்ன செய்ய சொன்னேன், நீங்கள் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்க மரியாதையாக ஒழுங்காக ஒர்க்கை பண்ணுங்கடா, ஒழுங்காக நீல் டவுன் போடுங்கடா, ஒழுங்காக ரன் பண்ணுங்கடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரையும் ரேக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு ரேக் பண்ணி புல்லி பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த காலேஜுக்குள்ளே நியூவாக இன்னொரு பர்சன்ட் என்ட்ராகிறாங்க. அவனும் இந்த கண்ட்ரிலேயே நம்பர் டூ ஆஃப் த பிளேஸில் உள்ள பர்சன்டோட சன்னாக இருப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ், இவன் செகண்ட் ஆஃப் த பிளேஸில் உள்ள பர்சன்டோட சன். நியூவாக இந்த பிளேஸில் தேர்ட் இயர் படிக்கிறதுக்கும் உள்ளே என்ட்ராகிறான். உள்ளே என்ட்ராக சொல்லியே காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஜங்குக்கு கிராஸ் பண்ணப்படி போனால், டே கண்ணு தெரியல, நியூ பர்சன் மாதிரி தெரியுது, சீனியர் ஒருத்தங்க உட்காந்து ரேக் பண்ணிகிட்ருக்கோம்ல, என்னடா கண்டுங்க கனாடா மாதிரி போயிட்டுருக்க, ஒழுங்கா முன்னாடி வந்து நெல்லுடா அப்படிங்கிற மாதிரி 100% பாட்டு பேசினோம். அவனோட கூலிங் கிளாஸ்லாம் வேர் பண்ணியிருப்பான் உங்களுக்கு. அப்படியே அதிலேருந்து எடுத்துட்டு உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பாட்டு பேசினோம். பாட்டியா இவனுக்கு திமிரா டே நான் இப்போ உன்ட்ட என்ன சொன்னேன், காலேஜ் ஃபஸ்ட் இயர் மாதிரி தெரியுது, இல்லை நியூ ஸ்டூடெண்டா, இந்த காலேஜில் நான் டான்னு முதல்ல எனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கரெக்டாக கூட்டாடான், காலேஜுக்குள்ளேயே நீ ஒழுங்காக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். அந்த பர்சன்ட் நேராக நம்ம ஜங்குக்கிட்டேயே க்ளோஸாக வந்து என்னோட நேம் சார்லிடா, சார்லி, நான் இந்த காலேஜ் தேர்ட் இயர் படிக்க வந்திருக்கேன், போடுமா என்னை பற்றின விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி சொன்னான். என்னடா ஏன் முன்னாடியே வாய்ஸை எடுத்து பேசுகிறேன்னுங்கிற மாதிரி ஜங்கு காண்டாகி அடிக்க போனான். ஜாக்கும் ஜெனியும் ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. டே அவன் சீனியர் ஸ்டூடெண்ட்டுங்கிறான், அது மட்டும் இல்லை சார்லின்னா உனக்கு யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்பர் 2 ஆஃப் த பிளேஸில் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற பர்சன்டோட ஒரே சன், அவன் எங்கே வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனியும் ஜாக்கும் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட சொன்னால், அவன் அப்பன் பெரிய ரிச்சான பர்சன்டாண்டா, அதுக்கு நான் என்னடா பண்ணேன், எனக்கு ரெஸ்பெக்ட் தான்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜெனியும் ஜாக்கோட ஹேண்ட்ஸையும் தட்டி விட்டுட்டு, இங்கே பாருடா, உன்னோட டேடி எவ்வளோ பெரிய ரிச்சான பர்சன்டாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நிறைய கம்பெனிஸை ரன் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த காலேஜோட டான் நான் மட்டும்தான் உள்ளே என்றானா கண்டிப்பாக எனக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும், இல்லைன்னு வச்சுக்கோ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ராப்ளம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா சார்லியோட ஃப்ரெண்ட்ஸுமே இதே பிளேஸில் என்ட்ராகிறாங்க. சார்லிக்குமே 2 பர்சன்ஸ் உண்டு ஃப்ரெண்டு. அந்த மொமெண்ட்டில் என்னடா சார்லி கிளாஸுக்கு போகணும், பிரின்ஸ்பலை பார்க்கணும்லாம் பேசிகிட்டு இருந்தேன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு வேஸ்ட்டு பீஸ்கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வேஸ்ட்டு பீஸுன்னு சொன்னதோடையே நம்ம ஜங்கு காண்டாக்கி ஓங்கி ஒட்ட பஞ்சிட்டு அந்த பசங்களோட ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணவே கிட்ட பட்டுட்டு சார்லி கண்டாகி ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சான். ஜங்குக் சார்லியோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிக்கிறான். என்ன பாட்டு வேஸ்ட்டு பேசுனுங்கிறான், அப்போ நான் எவ்வளோ ஒருட்டுன்னு அவனுக்கு காட்டான்டா அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம 2 பேரும் ஒன் பை ஒன், அதாவது நம்ம 2 பேரும் மட்டும் சிங்கிளாக ஃபைட் பண்ணுவோம், அந்த ஃபைட்டிங்கில் நீ ஜெயிச்சிட்டினா நீ சொல்கிறத நான் கேட்குறேன், என்ன ஃபைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சார்லியை ஃபைட்டுக்கு கூப்பிட அந்த காலேஜுக்குள்ளே சுகாவோட கார் என்ட்ராகுது. சுகாவோட கார் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி தான் டே ஹேண்ட்ஸை எடுறா, காலேஜ் ஓனர் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்துட்டாருங்கிற மாதிரி சொல்லவும் சுகாவோட காரில் என்ட்ராகிறத நம்ம ஜங்குக்குமே நோட் பண்ணிட்டோம். அப்படியே சார்லியோட ஷார்ட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓனர் வந்துட்டார் அப்படி சொல்லக்கூடாது இல்லை, பிரின்ஸ்பல் வந்துட்டார் தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜெனி ஜாக்கு ஜங்குக்கு 3 பர்சன்ட்ஸ் அங்கேருந்து பண்ணோம். நம்ம சார்லி தான் அப்படியே திரும்பி காரை விட்டு இறங்குற சுகாவை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு
சுகா நேராக உள்ள என்ட்ராக சொல்லி ஜொங்குக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார்ல, நீ நியூ பர்சன் மாதிரி தெரியுது, யாருடா அது, என் காலேஜுக்குள்ள என்றான்னு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசியிருப்பார்ல, அதே டோனிங்கில் நம்ம சுகா வேண்டாம், நீ நியூ பர்சன் மாதிரி தெரியுது, என் காலேஜுக்குள்ள உனக்கு என்னடா ஒர்க், இந்த பிளேஸில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னோட காலேஜுக்குள்ளே ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ என்றானே, இந்த காலேஜுக்கு நான்டா ஓனர் அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு வேறு டோனிங்கில் பேசணும், சுகா வேற ஒரு டோனிங்கில் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நம்ம சார்லிடா அவனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு, நான் இந்த காலேஜில் நியூ ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, அப்போ பிரின்ஸிபல் ரூமுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி ப்ளே கிரவுண்ட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுறாரு. ஏன்னா சுகாவும் நம்ம ஜங்குக்கும் சார்லியும் ஃபைட் பண்ணபடி ரொம்ப க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டை சுகாவில் என்ட்ராக செல்ல கார் ட்ரை பண்ணிட்டு வர சொல்லி பார்த்துட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டில் எதுக்குடா ஃபைட் பண்ணீங்கன்னுங்கிற டோனிங்கை விட்டுட்டு ப்ளே கிரவுண்டில் உங்களுக்கு என்னடா வேலைங்கிற மாதிரி திட்டிருப்பாரு. இந்த மாதிரி திட்டுற மூமெண்ட்டுக்கு சுகாவை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக பிரின்சிபல் ரூமுக்கு அந்த 3 பர்சன்ட்ஸும் வேண்டாம். இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் சைடை தான் காட்டுது. ஃபிலிக்ஸ் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1/2 hour இருக்குது. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு நேராக ஸ்டாப் ரூமுக்கு வருவாரா, இந்த மாதிரி ஸ்டாப் ரூமுக்கு வேண்டாம். அங்கே நிறைய ப்ரொஃபஸர் இருக்காங்க. போட்டா குறைக்க நம்ம ஜேகப்போட சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்படியாவது ஜேகப்கிட்ட பேசணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே ஸ்டாப் ரூமுக்கு வெளியே நிற்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸுக்கு வர சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, கிளாஸ் ரூம் போகாமல் இதுக்கு ஸ்டாப் ரூம்லேயே நிற்கிற, அப்படி ஸ்டாப் ரூம் டோர்கிட்டே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பாட்டு கேட்க ஃபிலிக்ஸ் ஷாக் ஆகி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணால் சுகாவுக்கு பேக் சைட்லேயே சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் ஹயாங் கூட வருவான், கிளாஸுக்கு போகாமல் இங்கே எதுக்கு நிற்கிற ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா ஃபிலிக்ஸ்கிட்ட பேசுகிறத ஜேகப் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகப் வந்துட்டு டக்குன்னு அந்த ஸ்டாப் ரூம் மட்டும் எழுந்து கிளாஸ் ரூமுக்கு போகலான்னுங்கிற மாதிரி அங்கேருந்து போனால், ப்ரொஃபஸர் நான் வந்து ஜேகப் ப்ரொஃபஸர்கிட்ட பேச தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப் கிராஸ் ஆகி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா கிட்ட பேசுகிறத பிரேக் பண்ணிவிட்டு நேராக ஜேகப்பை பட்டபடியே ஜேகப்பட்ட நேம் சொல்லி ப்ரொஃபஸர் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே ஒரு வரா அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே வேண்டாம். சரி ஏதோ ஃபைட்டு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜேகப்போ வேகமாக போயிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகப்போட ஆன்சர் கிரிப்பை நம்ம ஃபிலிக்ஸ் பிடிக்கிறாரு. எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தானே ஸ்டாப் ரூம் வரைக்கும் வந்தேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்கேன்னு ஏன் கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு கார்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசினோம். ஃபிலிக்ஸோட ஆன்சர் வேகமாக நம்ம ஜேகப் தட்டி விட்றாரு. எதுக்காக என்ன மாதிரி இக்னோர் பண்ணுறீங்க ஜேகப், நான் தான் சாரி சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜேகப்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணால் காரிடோர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே நேராக கிளாஸ் ரூம் பார்த்து பண்ணால் ஜேகப் அப்படியே திரும்பி ஃபிலிக்ஸ் தான் பார்க்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அப்போ மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கிளம்புனோம். ஃபிலிக்ஸ் நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்து அவரோட டெஸ்கில் உட்காந்துருக்காரு. நான் எப்படி தான் ஜேகப்கிட்ட சாரி கேட்குறதுன்னே தெரியல, நான் எப்படியாவது பேசலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன், ஆனால் எல்லா பிளேஸ்லையுமே நிறைய பர்சன்ஸ் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக ஃபிலிக்ஸ் பக்கத்தில் நம்மகிட்டே வந்து உட்காந்துருக்காரு. என்னாச்சு ஃபிலிக்ஸ், எதுக்காக இந்த மாதிரி டெஸ்கில் மட்டும் கொட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்டால் ஃபிலிக்ஸோட ஐஸ்லாம் கலைஞர்கிட்ட பட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி, என்ன ஆச்சு, ஏன் க்ரை பண்ணுறா, என்னாச்சுன்னு வந்துட்டு தானே கேட்குறேன், எதுக்காக க்ரை பண்ணுறா, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை திட்டாங்களா, மறுதிங்க ஹயான் கூட என்னை திட்டினாரு, உன்னையும் திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசுனா இல்லைன்னுக்கிற மாதிரி சொன்னால், அப்போ ஜேகப் ஹயான் கூட ஃபைட் பண்ணிட்டியா நீ ஜேகப் ஹயான் கூட ஃபைட் பண்ணாதானே இந்த மாதிரி க்ரை பண்ணி அள்ளிடுவேன், இரு நானே போய் ஹயாங்கிட்ட பேசுகிறேன், எதுக்காக என்னோடய ஃப்ரெண்டை எப்போ பார்த்தா நல்லா வைக்கிறீங்கன்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து டக்குன்னு எழுந்து பாரா அந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். அதெல்லாம் வேண்டான்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிப்பாக பிடிச்சான். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே கரெக்டாக சுகா என்ட்ராகிறாரு. சுகாவை பார்த்தோன்னே நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி வேகமாக சுகா கிட்ட வருவாரா, நான் உன்னை அப்போவே வர சொன்னோம்ல, ஆனால் நான் இப்போ தானே கிளாஸ் ரூமுக்குள்ளே என்றானே, என்ன ஃபாலோ பண்ணபடி நீங்களும் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டு என்னை திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஹயாங் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் எனக்கு இந்த நோட் புக் வாங்கி கொடுத்தாரு, இந்த பென் வாங்கி கொடுத்தாரு, அடை வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி பேபி மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்து டேபிள் அரேஞ்ச் பண்ணி கேட்டுறாரு.
ஒட்ட நோட் புக் தானடா வாங்க போகிறேன்னு ஷாப்பிங் மாலுக்கு போனேன். ஆனால் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சா எல்லாட்டையுமே வாங்கினேன். அங்கே எல்லாட்டையுமே எனக்கு வாங்கி கொடுத்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இது யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேக்குக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. பேக் வெயிட்டாக இருக்குமேட்டு பரவாயில்ல ஹவுஸுக்கு போட்டு வண்டி பத்திரமா வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சரி சரி நீ வந்துட்டியா வரலையான்னு பார்க்க தான் கிளாஸ் ரூமுக்கு வந்தேன். ஒழுங்காக போய் உன்னோட ஸ்டடி ஒர்க்கை பாரு. இனி எக்ஸாம்ஸ்லாம் வரும். எக்ஸாம்ஸில் மார்க் ஒழுங்காக ஸ்கோர் பண்ணல ஹயாங் பனிஷ்மெண்ட் தருவார் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹெட்டெல்லாம் நாக் பண்ணுவார். அந்த மாதிரி நாக் பண்ணால் அப்படியே நேராக அவரோட பெஞ்சுக்கு போனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு நடா இங்கே என்ன ட்ராமா நடந்துட்டுருக்குன்னு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி மவுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. புக் எடுத்து ரீட் பண்ணுங்கடா, எக்ஸாம்ஸ்லாம் வரப்போ போகிட்டல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக திட்டிட்டு நோட் பண்ணிவிட்டு லஞ்ச் பிரேக்கில் நீ என்னை மீட் பண்ண வானாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து போனால் ஸ்மைல் பண்ணபடி அப்படி பெஞ்சில் உட்காண்டபடி நம்ம ஃபிலிக்ஸ் தான் நோட் பண்ணுறாரு. சரி நீ எல்லாட்ட என் ஹேங்டவெல்லாம் சொல்லட்டுமா, ஜேகப் அவரோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். நீ சும்மா ஆகிருட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட மவுட்டை ஃபிலிக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணான். அப்போ என் முன்னாடி அல்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயும் ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். வந்ததுக்கப்புறம் ஃபிலிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. தான் சைல்டு மாதிரி பிகேவ் பண்ணுவார்ல, அப்புறம் பக்கத்தில் இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட் எப்படி சேட் ஆகுறதுன்னு மூமெண்ட்டில் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டில் ஃபிலிக்ஸ் அப்படியே கொஞ்சம் பெயினை மறந்துட்டு கிட்ட ப்ளே பண்ணபடியே கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக ப்ரீட்ஸ்லாம் எண்டாகி பிரேக் ப்ரீட் தான். எல்லாருமே அப்படியே கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வேண்டாம். நம்ம ஜொங்குக்குடா ஐயோ மார்னிங்கே நான் அவனை பார்க்கணுன்னு நினச்சேன். ஒரு 30% என் முன்னாடி என்றாக்கி ப்ராப்ளம் பண்ணி தொலைச்சிட்டான். அதனால தான் என் பேபி பார்க்க முடியல. பேபி காலேஜுக்கு வந்துச்சான்னு தெரியலையே, நான் அவனை பார்க்கவே இல்லையே. சரி அவன் கிளாஸ் ரூம் பாட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜொங்குக்கு டேயோட கிளாஸ் ரூமுக்கு தான் டேயை பக்கத்துக்காகவே வருவாரா இந்த மாதிரி வந்துட்டான். இப்போ டேயோட கிளாஸ் ரூமில் மெயின் டோர் இருக்கும்ல, அந்த டோரை கிராஸ் பண்ணப்படி ஃபிலிக்ஸும் டேயும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்தான். டேக்கு முன்னாடி கரெக்டாக சார்லி நிற்கிறான். இந்த மாதிரி சார்லி நிற்கிறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸும் டேயும் ஷாக் ஆகி சார்லியை நோட் பண்ணான். தூரத்தில் காரிடோரிட்டில் வர நம்ம ஜொங்குக்குமே சார்லியை நோட் பண்ணுறான். ஏன் பேபிக்கிட்ட இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி சார்லியை நோட் பண்ணோம். இவன் என்ன எப்போதுமே நம்மளை ஃபோர்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போவான், இப்போ என்ன ஃபோர்ஸ் ரூமுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே மாற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெனியும் ஜாக்கும் நம்ம ஜொங்குக்கு வந்து ஃபோர்ஸ் ரூமுக்கு போகிறாரு. டேயெல்லாம் பார்க்க வர்றாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இவன் எப்போது ஃபோர்ஸ் ரூமுக்கு போகிறத விட்டுவிட்டு இப்போ என்ன இந்த பக்கமாக இந்த காரிடோரியமாக நடந்துகிட்ருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜாக்கும் ஜெனியும் வந்துட்டு இருந்தான். சார்லி தான் டேயை நோட் பண்ணிவிட்டு டேயை பார்த்து ஸ்மைல் பண்ணுவானா, இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணால் ஃபிலிக்ஸ் தான் யார்டானிங்கிற மாதிரி நோட் பண்ணால் டே மேடம் காக்கா வெளியே மறைச்சிட்டு நிற்கிறீங்க, வெளியே விடுங்க, நான் இங்கேருந்து போகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது, கேண்டீனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இந்த மாதிரி பேசினா அப்படியா கேண்டீனுக்கு போகிறியா, நானும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப சிங்கிள் பர்சண்டாக இருக்கிறேன், உன் கூட சேர்ந்து கம்பெனி ஆயிக்கலாமாங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி சார்லி பேசினோம். நம்ம டேடா இடி நீ ஏன் கூட கம்பெனி கொடுக்க போறியா, எனக்கு ஃபிலிக்ஸ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா. ஹே உன்னோட நேம் டே தானே அப்படிங்கிற மாதிரி சார்லி கிராஸ் ஆகிற டேயை நோட் பண்ணோம். என் நேம் டே தான், அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டின் ஆகிட்டுருக்க, எனக்கு கொஸ்டின் கேட்குறவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இந்த மாதிரி சொல்லுவாரா. என்கிட்ட கொஸ்டின் கேட்குறவங்களெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேயோட பிஹேவியர் பேபி மாதிரி இல்லை, அது சார்லிக்குமே தெரிஞ்சிருக்கு. சார்லியுமே நம்ம டேயை 2-3 பிளேஸில் நோட் பண்ணிட்டு தான் டேக்காக இந்த காலேஜுக்கு வந்திருப்போம். அந்த மூமெண்ட்டில் டேயை பார்த்து ஒரு சாக்லேட்டை நீட்ட நம்ம டே தான் ஃபிலிக்ஸும் டேயும் நோட் பண்ணால் ஃபிலிக்ஸ் தான் வேண்டாம் சொன்னா கேள்வி, சின்ன பிள்ளை மாதிரி சைல்டிஷாக ப்ளே பண்ணாட அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பு பிடிச்சா அந்த சாக்லேட்டை நோட் பண்ணியபடி இப்போ என்ன எனக்கு அந்த சாக்லேட் ஆரணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் ஆமாம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், என்னோடய நேம் சார்லி, நீ ஃப்ரெண்ட் ஆகிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நான் சிங்கிள் பர்சண்டாக இருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா, ஒரு டீம் ஆகிக்கலாமாங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி பேசினா
சாக்லேட் ஆறடா இருந்தால் நான் உன்னை என் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சொன்னால் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு காண்டி எங்கேயோ போகுது. இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் நம்மகிட்ட நோட் பண்ணோம். நம்ம சார்லியுமே இந்த சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாட்டு சாக்லேட் நீட்னா ஹாப்பியாகி ஐயோ சாக்லேட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வாங்க வேண்டாம். ஜங்குக்கு கடுப்பில் எரிமலையோ பொங்கி எழுறாரு. கோவட்டில் பட்டபடி செம்ம வேகமாட்டே கிட்ட வேண்டாம். நம்ம சாக்லேட்டை வாங்கிட்டுக்கு முன்னாடி அந்த சாக்லேட்டை வாங்கி எப்படி சொல்கிறது, சாக்லேட்டு மொத்தமாக டேமேஜ் ஆகிற அளவுக்கு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடுக்கி ஃப்ளோரில் போடுறாரு நம்ம சுகா. இந்த மாதிரி சுகா அந்த பிளேஸில் என்றாகடை பார்த்துட்டு கோவமாக வந்து ஜங்கு டக்குன்னு நின்னோம். சார்லி கொஞ்சம் ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணால் சுகாவை பார்த்தோன்னே லைட்டாக பயம் வந்துருச்சு. ஹயாங் அப்படிங்கிற மாதிரிட்டு சுகாவை பாட்டு ஹயாங்கனுங்க. சார்லிக்கு ஷாக்காக இருக்குது. மட்டும்தான் பார்த்துட்டுருப்பாரு. ஃபிலிக்ஸை மட்டும்தான் 2-3 பிளேஸில் பார்த்துட்டுருப்பாரு. ஆனால் சுகா டேயோட பிரதருங்கிற தெரியாதுல அந்த மூமெண்ட்டுக்கு ஹயாங்கினதோடைய சார்லி ரொம்ப ஷாக்கானா. என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சுகா சார்லியை நோட் பண்ணால் அது வந்து ப்ரொஃபஸர் அது என்னென்னா அப்படிங்கிற மாதிரி சார்லி என்ன சொல்லன்னு தெரியாமல் அப்படி திணறின பொசிஷன்லேயே பேச வேண்டாம். சார்லியோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு தான், டைட்டான ஸ்லாப்பு. பச்சை ஸ்லாப்பில் அண்ட் சார்லி தான் அழுவான்னு பார்த்தா நம்ம டேயோட ஐஸில் டீரி வந்துருச்சு. ஒன்று பொசிஷன்லேயே நம்ம சுகாவை நோட் பண்ணோம்.